இறைவனை பற்றி புகழ்ந்து பாட வேண்டும், இறைவனை பற்றி புகழ்ந்து பேச வேண்டும் என்றெல்லாம் கூறும் பொழுது அதற்கான வார்த்தைகள் கூட கிடைப்பதில்லை. அவரை எந்த வார்த்தைகளை போட்டு பாட வேண்டும், புகழ்ந்து பேச வேண்டும் என்றே தெரிவதுமில்லை. ஏனால் அதற்கும் அப்பாற்பட்டவர் எம்பெருமான் ஈசன் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிந்த விஷயம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, அவரை நீங்கள் எந்த இடத்துலையுமே ஒப்புமை செய்ய இயலாது, யாருடனும் ஒப்புமை செய்ய இயலாது. சிருஷ்டிகர்த்தா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேராற்றல் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக யோசித்தோம்னா அதோட உண்மை பொருள் வந்துடும். அவரை எப்படி புகழ்ந்து பேசுவது அப்படின்னு மட்டும், அல்லது எப்படி புகழ்ந்து பாடுவதுன்னு மட்டும் உங்களால் சொல்ல முடிந்தால் சொல்லுங்கள். இப்போ நம்ம பார்க்குறோம், நிறைய மனிதர்கள் எல்லாம் தனித்தனி உயிராக நமக்கு தெரிகின்ற போதிலும் எல்லாமே ஓர் உயிர்தான் அப்படிங்கிற அந்த தாற்பயம் புரிந்து கொள்வதற்கு வெகு காலங்கள் எடுக்கின்றன. நம் முன்னே பல மனிதர்கள், பல மிருகங்கள், இவையெல்லாம் தாண்டி ஊர், நாடு, இது போல பார்த்தால் நாம் வசிக்கின்ற இந்த பூமி, அதை தாண்டிய நவ கிரகங்கள், அதை தாண்டி சூரிய குடும்பம், அண்டம், பேரண்டம், பிரபஞ்சம், இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போனோன்னா இன்னும் நாம் கண்ணுக்கு எட்டிய வரை அறிவியல் முறையிலும் பார்த்தாலும் இன்னும் புது புது விஷயங்களை கண்டறிந்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த வெட்ட வெளியில். அப்போ இதற்கு ஒரு எல்லை வகுக்கப்பட்டுள்ளதா? இந்த படைப்புகள் அனைத்திற்கும் ஒரு எல்லை இருக்கிறதா அப்படின்னா இன்னும் நம் சிற்றறிவுக்கு எட்டியவாறு யாராலும் கண்டறிய முடியவில்லை. இதுதான் இந்த பிரபஞ்சத்தின் எல்லை, இதுதான் இந்த ஆற்றலோட எல்லை அப்படின்னு யாராலும் வரையறுத்து கூற முடியவில்லை. எப்படி இந்த படைப்பு நம்மால் பார்க்கக்கூடியவற்றையே நம்மால் இதுதான் எல்லை என்று வரையறுத்து கூற முடியவில்லை. படைத்தவருக்கு இது கால் தூசிக்கு சமம். படைத்தவருடைய ஆற்றலுக்கு முன் இப்போது நாம் சொன்ன அனைத்து விஷயங்களும் அவருடைய கால் தூசுக்கு சமம். அப்போ அந்த படைத்த சிருஷ்டிகர்த்தா அப்படிங்கிறவரை நீங்கள் எந்த வார்த்தை கொண்டு பேச முடியும், எந்த வார்த்தை கொண்டு புகழ முடியும்? கண்டிப்பாக முடியாதல்லவா? பேராற்றல் படைத்தவர், பேரன்பு படைத்தவர், ஆதியும் அந்தமும் இல்லாதவர், எல்லை இல்லாதவர். இந்த மாதிரி நமக்கு தெரிந்த வார்த்தைகளை குறிப்பிட்டு வேண்டுமானால் இறைவனை புகழ்ந்து பேசலாமே தவிர அவரை பற்றி உண்மையாக பாடவும் பேசவும் வார்த்தைகள் கிடைக்குமா என்றால் நிதர்சனமாக கிடையாது என்பது மட்டும்தான் அதற்கு விடையாக இருக்கும். அவரை என்ன சொல்லி பாடினாலும், என்ன சொல்லி புகழ்ந்தாலும் அதைவிட மேலாக நிற்பவர் அப்படின்னா எம்பெருமான் ஈசன். அப்ப அவரை அடைவது அப்படிங்கிறது அவரோட கருணை இல்லாமல் நடந்து விடுமா அப்படின்னா கிடையாது. ஒவ்வொரு உயிருக்குள்ளும் இருக்கின்ற மாசுகளை, அதாவது ஆணவம், கண்மம், மாயை அப்படிங்கிற அந்த மும்மலங்களையும் அறுக்க வேண்டும் என்றாலும் அதற்கு ஈசனுடைய பெரும் கருணை கட்டாயமாக தேவைப்படுகிறது. அவ்வளவு சாதாரணமாக மும்மலங்களையும் அறுத்தறிந்து விட முடியுமா அப்படின்னா ஈசனோட கருணை பார்வை இருந்தால் எல்லாம் சாத்தியமே. அவருடைய கருணை பார்வை கிடைக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன எண்ணினாலும், அவரை சரணடைவதற்காக நீங்கள் செய்கின்ற முயற்சிக்கு பலனாக மும்மலங்களையும் மறுக்கக்கூடிய அந்த வாய்ப்பை, அந்த செயலை அவரே செய்வார் அப்படிங்கிறது தான் இதன் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது. எல்லாருமே பக்தி செய்கின்றோம், எல்லோருமே பக்தி செய்கின்றோம். பூக்களால் அர்ச்சிக்கின்றோம், பாலை கொண்டு போய் ஊற்றுகின்றோம், இன்னும் பல பல விதங்களில் எம்பெருமான் ஈசனை பக்தி செய்கின்றோம். சிலர் பாடல்கள் மூலமாக இறைவனை பாடுகிறார்கள், சிலர் நடனம் மூலமாக ஆடி இறைவனை அடைய முற்படுகிறார்கள், சிலர் யோகம் செய்கிறார்கள், சிலர் தியானம் செய்கிறார்கள், சிலர் தவம் செய்கிறார்கள்.
அவரவர் இயல்பிற்கு ஏற்றவாறு அவர்களை ஆட்கொண்டு அவரை வழிநடத்துகிறார் ஈசன் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த மகாதேவனோட கருணை அப்படிங்கிறது எல்லையற்றது. அந்த மகாதேவரை நீங்கள் சரணடைய வேண்டும் என்று நினைத்து விட்டால் அதற்கான வழியை அவரே காட்டுவதோடு அவரவர் இயல்புக்கு தகுந்தாற் போல அவரவர் குணாதிசயங்களுக்கு தகுந்தாற் போல அவர்களை ஆட்கொண்டு அதன் பின்னர் தன்னிடம் சேர்த்து கொள்ளவும் செய்கின்றார் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அப்ப நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, நாத்திகர் பலர் இருக்கிறார்களே, கடவுளே இல்லை என்று கூறுபவர்கள் இருக்கிறார்களே, அவர்களையெல்லாம் இறைவன் ஆட்கொள்வாரா அப்படின்னா கண்டிப்பாக ஆட்கொள்கின்றார். நிறைய நாத்திகர்கள் ஐயா கண்ணதாசனை எடுத்துக்கங்க. அவரோட இறுதி காலகட்டத்தில் அவர் எல்லாமே இறைவன் அப்படின்னு சரணடைந்து கிடந்தார். நாம் சொல்கின்ற தெய்வத்தின் பெயர் நாமங்கள் வேறு வேறாக இருந்தாலும் இறைவன் ஒருவரை. கடைசி காலகட்டத்தில் உண்மையை உணர்ந்து தனது வாழ்க்கையில் மீதி இருந்த காலத்தை ஆன்மீகத்திலேயே செலுத்தினார் அப்படின்னா அது மிகையாகாது. அது கண்டிப்பாக எல்லோருமே பார்த்த உண்மை. நான் சொல்வது ஒரு உதாரணத்திற்காக மட்டுமே. இது போல கடவுள் இருக்கிறார் என்று கூறுவராக இருந்தாலும், கடவுளே கதி என்று இருப்பவராக இருந்தாலும், கடவுளே இல்லை என்று கூறுபவராக இருந்தாலும் அவரவர் இயல்பினுக்கு ஏற்றவாறு அவர்களை ஆட்கொண்டு அவர்களுக்கு உண்மையை புரிய வைத்து மேலான அந்த இன்பத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் சிவபெருமானுக்கு மட்டுமே உண்டு. சிவபெருமானுக்கு மட்டுமே உண்டு. அந்த பஞ்சாட்சரத்தின் மகிமையை உணர்ந்து தினம்தோறும் சொல்லிக் கொண்டு வருபவர்களுக்கு எந்த பிரச்சனைகளும் வந்து சூழ்வதில்லை. அவ்வாறு வருகின்ற பிரச்சனைகளையும் தாமே முன்னின்று அதை தடுத்தாட்கொள்கிறார். மேலும் இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து துன்பங்களையும் எதிர்நோக்கக்கூடிய ஆற்றலை மகாதேவர் நமக்கு வழங்குகின்றார். பிரச்சனைகளை பார்த்து தலைதெறித்து ஓடக்கூடாது, அதை எதிர்த்து நிற்க வேண்டும் என்ற அந்த மனப்பக்குவத்தை நமக்கு ஊட்டுகின்றார் மகாதேவன் அப்படிங்கிறத ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் அந்த நொடிகள் அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லும் போது வருகின்ற அந்த துன்பங்கள் யாவும் பறந்தோடி விடுகின்றன. அது துன்பமாகவே இருப்பதும் இல்லை. வாழ்க்கையில் ஒரு பெரிய லட்சியம் இருக்கும் என்றால் தினம்தோறும் பஞ்சாட்சர மந்திரத்தை நாம் ஜெபித்து கொண்டிருக்கின்றோம், அதன் அருமையை நாம் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிங்கும் போது நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு செயல் இந்த பஞ்சாட்சரத்தின் மகிமையை மற்றவர்கள் உணர செய்வது. நாம் பஞ்சாட்சரத்தை ஓங்கி சொல்கின்றோம் என்றால் அதனை மெதுவாக சொல்வதற்காவது மற்றவர்களுக்கு அதன் பொருள் புரிய வேண்டுமல்லவா? அதனை எடுத்து இயம்புவது அப்படிங்கிறது மிகவும் உன்னதமானது. நாம் பல புண்ணியங்கள் செய்தாலும் அதில் மிக பெரும் புண்ணியமாக இருக்கப் போவது பிறருக்கு இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி அதை அவர்களை சொல்ல வைக்கும் பொழுது, அவர்களும் அதன் மகிமையை உணரும் பொழுது, இறைவனை சரணடையும் போது கிடைக்கின்ற இன்பம் வேறு எதிலும் இருக்காது. இந்த உலக இன்பங்களை எல்லாம் தாண்டி அது பெரும் கருணை பேரின்பம் அப்படிங்கிறத உணர்ந்து நாம் சொல்கின்ற அந்த மந்திரம், அவருடைய நாமம், பிறரும் அந்த பேரின்பத்தை அனுபவிக்கட்டும் என்று நினைக்கின்ற அந்த பெரிய மனது நமக்கு இருக்கும் பொழுது அது மிகவும் மிகவும் சக்தியான மனதாக மாறுகிறது. பிறரும் இந்த பேரின்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த நொடியே நீங்கள் அந்த பேரின்பத்தை அனுபவிக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஆன்மீகத்தில் ஒரு உச்ச நிலையை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். சிவபெருமானின் ஆற்றல் அவ்வளவு பெரியது. மகாதேவர் நம்மை ஆட்கொண்டு விட்டால் வேறு எதுவும் இந்த உலகத்தில் பெரியதாக தெரிவதில்லை அவரை தவிர. இதை உணர்ந்து கொண்டால் ஒவ்வொரு நாளும் நமக்கு இனிமையான நாளாகவே அமையும். நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நொடியும் மிகவும் சிறப்பானதாகவே நமக்கு தெரியும். உணர்ந்து வாழுங்கள், வாழ்க்கையை ரசித்து வாழுங்கள்.
உள்ளிருக்கும் உத்தமத்தை உணர்ந்து கொண்டு இறைவனோடு சரணடைய முற்படும் பொழுது கண்டிப்பாக அதற்கான வழியை இறைவன் நமக்கு காட்டுகிறார் அப்படின்னா அது மிகையாகாது. சிவ வழிபாட்டிலையும் சரி, முருகப்பெருமான் ஆலயங்களிலும் சரி, அம்பிகையுடைய ஆலயங்கள், இந்த மாதிரி நம்ம எந்த ஆலயங்களுக்கு போனாலுமே நமக்கு விபூதி தருகின்ற பழக்கம் இருக்கும். அதை நாம் வாங்கி அணிந்து கொள்ளக்கூடிய பழக்கமும் உண்டு. இந்த விபூதி அப்படிங்கிறது, திருநீர் அப்படிங்கிறது பெரிய மகத்துவம் வாய்ந்தது, மருந்தாக செயல்படக்கூடியது. இன்னும் சொல்லப்போனால் வாழ்க்கையுடைய அந்த ஒரு தத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடியது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மற்ற சமயங்களிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நெற்றியிலே அடையாளங்களை அணிய மாட்டார்கள். நமது தர்மத்தில் மட்டும்தான் நெற்றியிலே அடையாளங்களை அணியக்கூடிய பழக்கம் உண்டு. அதிலும் குறிப்பாக இந்த தமிழகத்திலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த விபூதியை நெற்றியிலே உடல் அங்கங்களே தரித்து கொள்ளக்கூடிய அந்த பழக்கம் உண்டு. அதை நாம் அணிந்து கொண்டிருப்போம், நமக்கு நல்லா தெரிஞ்சிருப்போம். இதனுடைய தாற்பயம் அப்படிங்கிறது வாழ்க்கையை நன்னெறியில அதே போல ஒழுக்கம் தவறாமல் வாழ வேண்டும் என்பதற்காக. இது என்ன புரிதல் அப்படின்னு கூட உங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி எழலாம். உண்மைதான். அந்த விபூதி தரிப்பது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மருத்துவ ரீதியாக நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. தலையில் நீர் கோர்த்துருக்கு அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் இதனுடைய உண்மையான தாற்பயம், அந்த சுடலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விபூதி பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை நினைவுபடுத்தி கொள்வதற்காக நாம் அணிவது அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த சுடலை பொடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், விபூதி அப்படின்னு சொல்கிறது. முன்னாடியெல்லாம் மயானத்திலேருந்து எடுத்துப்பாங்க. இப்போ நம்ம இயற்கை முறையில் மாட்டு சாணங்கள்லேருந்து தயாரித்து அதை பூசிக்கொள்கின்றோம். இது சாம்பல், அவ்வளவுதான். சொல்லப்போனால் சாம்பல். இந்த உடல், அதே போல் நாம் வாழ்கின்ற வாழ்க்கை, நாம் பயன்படுத்துகின்ற பொருள் எல்லாமே ஒரு காலகட்டத்தில் அழிவுக்கு உட்பட்டது அப்படிங்கிறது தான் உயரிய தாற்பயம். நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருளாகட்டும், இந்த உடலாகட்டும் எரித்தால் மீதி நமக்கு கிடைக்க போவது என்னவோ அந்த விபூதி அப்படின்னு சொல்லக்கூடிய சாம்பல் தான். அதாவது உன் வாழ்க்கை ஒரு நிமிடத்தில் இவ்வாறு ஆகிவிடும் மரணத்திற்கு பிறகு அப்படிங்கிறத மனிதர்கள் அடிக்கடி நினைவு கூறுவதற்காக இந்த விபூதியை நெற்றியிலே தரிக்கின்றோம். சரி, அப்படி நினைச்சா என்ன நடந்துரும்? அதுதானே பெரிய கேள்வி. இப்போ என்னோட வாழ்க்கையோட முடிவு சாம்பல் அப்படின்னு ஒரு மனிதன் நினைவு கூறுகிறான்னா அவன் எப்படி ஒழுக்கமாக வாழ முடியும்? அப்போ அவன் எப்படி நெறி தவறாமல் வாழ முடியும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு கர்வம் உள்ளது அப்படின்னு சொல்லலாம், ஆணவம் உள்ளது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதில் மாற்று கருத்தே இல்லை. நான், நீ, இன்னும் சொல்லப்போனால் நான் தான் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கெல்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருப்போம். ஆனால் நாளைக்கு ஒருவருக்கு மரணம் அப்படின்னு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களிடம் போய் பார்த்தா அவங்களுக்கு இந்த அகங்காரம் அப்படிங்கிறது நமக்கு இருக்க அளவில் இருக்கவே இருக்காது. அவங்களுக்கு முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையுடைய கடைசி நாளை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது முடிஞ்ச அளவுக்கு எப்படி சந்தோஷமாக இருக்கிறது, முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்க கிட்ட எப்படி நல்லா பேசுறது. இன்னும் சொல்லப்போனால் சில பேருக்கு கவலை இருக்கும் வாழ்க்கையோட அர்த்தத்தை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு. இந்த மாதிரி அந்த ஒரு பிறரை பற்றி குறை சொல்லாத, அல்லது என்ன சொல்றதுன்னா அந்த வாழ்க்கையோட இறுதி நாட்களில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தூய உள்ளம் படைத்தவர்களாக இருப்பார்கள். அந்த நேரத்தில் அந்த நிமிடங்கள் நமக்கு பிடிச்சவங்க எல்லாம் நம்ம கூட இருக்கணும், அவங்க கூட பேசணும், அவங்களுக்கு பிடிச்சதை சமைச்சு தரணும். இந்த மாதிரி எண்ணங்கள் தான் அவங்க மனசில் இருக்குமே தவிர யாரையும் வெறுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்திருக்காது. ஒரு சிலரை தவிர, ஒரு சிலர் அதுலேயும் எக்ஸப்ஷன் கேஸாக இருந்திருப்பாங்க. அப்போ அந்த ஒரு வாழ்வு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நிலையானதாக, அன்பு மிகுந்ததாக இருக்கும் அந்த கடைசி நிமிடங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதை நினைவு கூறும் வகையில் தான் நம்ம விபூதியை பூசுகிறோம். இந்த விபூதியை பூசும்போது உணர்ந்து பூசணும். நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது எப்போ வேணாலும் முடியக்கூடிய ஒரு விஷயம்தான் அப்படிங்கிறது தெரிஞ்சு நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கும் போது கண்டிப்பாக அது அர்த்தமுள்ளதாக மாற்றும். இந்த அகங்காரம் அப்படிங்கிறது நம்ம மனசை விட்டு நீங்கணும். அதனுடைய தாற்பயம் அதுதான். நெற்றியில் பூசும் போது பஞ்சாட்சர மந்திரத்தை ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லிட்டு அன்னார்ந்து இறைவனை நோக்கி ஆகாயத்தை பார்த்து நாம் நெற்றியிலே பூசுகிறோம். அது 3 விரலில் எடுத்து பூசுகிறோம். ஆணவம், கண்மம், மாயை இது எல்லாமே போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம பூசுகிறோம் அப்படின்னா அதனுடைய தாற்பயம் என்ன? என் மனது முழுவதும் அன்பால் நிறைந்திருக்க வேண்டும். இந்த நிலையில்லாத வாழ்வு எப்போ வேணாலும் முடியலாம். அதனால் நான் வந்த வேலையை மட்டும் பார்க்கணும்,
இந்த உயிர்கள் எல்லா இடத்துலையும் அன்பு செலுத்தணும் இறைவா, அதற்கு நீதான் அருள் கூற வேண்டும் அப்படிங்கிறத எண்ணி நெத்தியில் விபூதியை பூசறீங்க. அப்படிங்கும் போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அது உணர்ந்தவங்க அதுக்கப்புறம் அன்பு செலுத்தக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். மற்றவங்க மீது தேவையில்லாமல் பொறாமப்படுறது, ஆணவம், இந்த மாதிரி எந்த விஷயங்களுமே அவர்களுக்கு அந்த இடத்துல வேலை இல்லாமல் போயிடும். அதுதான் அந்த விபூதியோட ஆழ்ந்த தாற்பயம். அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நடத்துகிறோம், அந்த விபூதியை நெற்றியில் பூசுகிறோம் அப்படின்னா அது மகத்துவம் உடையதாக இருக்கும். கண்டிப்பாக இதை பற்றின புரிதல் உங்களுக்கு இருந்திருக்கும். நீங்கள் நெற்றியில் எப்படி விபூதி பூசுகிறீங்கன்னு யோசி